கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, தற்போது செய்திகளில் மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளும் நேரடியாக மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் இந்த தாக்குதலை இரண்டு நாடுகளும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஈரானில் இருக்கும் இந்தியர்கள் உடனடியாக நீங்கள் வெளியேற வேண்டும் என்று இந்தியாவின் எம்பசி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். இந்த செய்திகள் தற்போது பெரும் பரபரப்பாக உலகளவில் பேசப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கிறது. இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் பல உண்மை தகவல்களை அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். What it is? Someone close the window. The cars, yeah, they have to remove the car. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த செய்திதான். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அந்த இஸ்ரேல் ஹமாஸ் இவர்களுக்குள்ளாக ஏற்பட்ட அந்த யுத்தம் அது நாளடைவில் விரிவடைந்து மிகப்பெரிய ஒரு யுத்தமாக மாறியது. தற்போது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த யுத்தத்தில் மிக முக்கியமான பங்குகளை வகிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் சற்று இந்த யுத்தங்கள் தணிந்திருந்த அந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சில மாதங்களுக்கு முன்பாக இணைந்து நடத்திய அந்த மிக முக்கியமான தாக்குதலில் ஈரானின் உச்சபட்ச தலைவரான அலி கமேனி அவர்கள் மற்றும் அவரோடு சேர்ந்து மிக முக்கியமான உயர் அதிகாரிகள் மரணமடைந்தார்கள். இதன் காரணமாக இந்த போர் மிகப்பெரிய அளவில் சென்றது. ஈரான் அமெரிக்காவின் பேஸ் எந்தெந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கோ, குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன், UAE போன்ற இடங்களில் இருக்கும் இந்த டார்கெட்டை அவர்கள் பிக்ஸ் பண்ணி குறிப்பாக அமெரிக்காவின் பேஸ் இருக்கின்ற அந்த இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்கள். இதில் அமெரிக்காவின் பேஸ் மட்டுமல்லாது அந்தந்த நாடுகளும் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டது. இது உலகளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனாலும் பல பேச்சுவார்த்தைகள் எட்டப்பட்டு ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்பட்டதை போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது. ஆனாலும் அந்த நியூஸை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், இந்த போர் முடிவடையவில்லை. அது அடுத்தடுத்த பரிமாணங்களில் மிக தீவிரமாக சென்று கொண்டே இருந்தது. வெளியரங்கமாக போர் நடக்காவிட்டாலும் அந்த போர் நெக்ஸ்ட் லெவலுக்கு சென்று கொண்டே இருந்தது. அது எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். இந்த நிலையில் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதாக ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தார். குறிப்பாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஏற்பட்ட அந்த சிக்கல், இதன் காரணமாக உலகமே அந்த ஆயில் பிரச்சனை ஏற்பட்டது, எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். ஸோ இதில் நடைபெற்ற அந்த உலக அரசியல், அதன் காரணமாக அமெரிக்கா நாங்கள் பிளாக்கேட் பண்ணுறோம், அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளாக நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொன்னது. அதற்கு ஈரான் எதிர்வினை ஆற்றியது. இவை எல்லாவற்றையுமே நாம் பார்த்தோம். இந்த நிலையில் ஒரு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைபெறுவதாக அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் இஸ்ரேல் ஈரானை தாக்குவதை நிறுத்திவிட்டு லெபனான் மீது, குறிப்பாக லெபனானில் ஹெஸ்புல்லா என்று சொல்லப்படுகிற ஒரு தீவிரவாத இயக்கம் இருக்கிறார்கள். இந்த தீவிரவாத இயக்கத்தை குறிவைத்து இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி கொண்டு வந்தார்கள். பின்பு சற்று இந்த போர் முடிவடைவது போன்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இந்நிலையில் தற்போது இந்த போர் மீண்டும் தொடங்கி உள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான், குறிப்பாக ஈரான் 10 பாலிஸ்டிக் மிசைல்களை இஸ்ரேல் மீது ஏவி உள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் ஈரானின் இராணுவ இலக்குகளை குறிவைத்து மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானின் பெட்ரோகெமிக்கல், அதாவது ரசாயன நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். ஈரானால் ஏவப்பட்ட பல மிசைல்களை இஸ்ரேல் இடைமறித்துள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளார்கள். இந்த போர் நிற்குமா நிற்காதா என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது.
அது மட்டுமல்லாமல் ஈரானின் தலைநகரான டெஹ்ரான் பகுதியில் பல்வேறு இடங்களில் வெடிப்பு சத்தங்கள், அதாவது மிசைல் விழும் சத்தங்கள், இந்த குண்டு சத்தங்கள் மிகப்பெரிய அளவில் கேட்கப்பட்டதான செய்திகளும் வெளியாகி உள்ளது. இதன் காரணமாக பல விமான சேவைகளும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதான அந்த செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இஸ்ரேல் மற்றும் ஈரான் கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நேரடியாக மீண்டும் இந்த மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதை அடுத்து அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் இரு நாடுகளும் நீங்கள் உடனடியாக பரஸ்பரம் நடத்தும் இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதுவும் தற்போது உலகளவில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் இந்திய தூதரகம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அதில் ஈரானில் இருக்கும் இந்தியர்கள் உடனடியாக நீங்கள் வெளியேற வேண்டும் என்ற ஒரு தகவலை அவர்கள் கொடுத்துள்ளார்கள். குறிப்பாக இஸ்ரேல் மீது ஒரு வாரம் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் சொல்லியிருப்பதாக அந்த செய்திகள் வெளிவந்த நிலையில் தற்போது இந்திய அரசாங்கம் இந்தியர்களின் பாதுகாப்பை கருதி உடனடியாக நீங்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற செய்திகளையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுவும் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சற்று தணிந்தது போல் காணப்பட்ட இந்த போர் மீண்டும் அது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. அது அடுத்த லெவலுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. எண்ணெய் விலைகள் ஏற்கனவே ஒவ்வொரு நாடுகளிலும் ஏற தொடங்கி உள்ளது. தற்போது இந்த போர் மீண்டும் நீடிக்குமானால் அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு செல்லும் என்று யாராலையும் கணிக்க முடியாது. வேதத்தை அறிந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு புறம் யுத்தங்களின் செய்திகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், இன்னொரு புறம் நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சிகளை பார்க்கிறோம், இன்னொரு புறம் பஞ்சங்களை பார்க்கிறோம், இன்னொரு புறம் கொள்ளை நோய்களை பார்க்கிறோம். இவை எல்லாவற்றையும் ஒரு சேர நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்று காலையில் கூட பிலிப்பைன்ஸ் தேசத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்ட அந்த செய்திகளையும் நாம் வெளியிட்டிருந்தோம். தற்போது இந்த இஸ்ரேல் ஈரான் போர் அதுவும் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. இந்த செய்திகளையும் நாம் வெளியிடுகிறோம். எதற்காக என்றால் இதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். இந்த போர்கள் நான் அடிக்கடி பல வீடியோக்களில் சொல்லுகின்ற ஒரே ஒரு காரியம்தான், இந்த போர் நடைபெறும் போது தலைவர்கள் எல்லாருமே சேஃபா இருப்பார்கள், ஆனால் அப்பாவி மக்கள் உயிரிழப்பார்கள், அப்பாவி மக்களின் உயிர்கள் எடுக்கப்படும். இது மிகவும் வேதனையான ஒரு காரியம். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் நம் கண் முன்பாக நிறைவேறுகிறது. ஆனாலும் இவை எல்லாவற்றிற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே ஒரு ஜெப குறிப்பிற்காகவே இந்த காணொலியை நாம் வெளியிடுகிறோம். இந்த காணொலியை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த தகவல்களை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.